மேலாக பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, மذஹபுகளை இயற்றுவித்த உருவாக்கிய மாமேதைகள் முத்தகீன்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை குறித்து சில தகவல்களை நாம் அறிந்தோம். அடுத்ததாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி சில தகவல்களை அறிந்தோம். மூன்றாவதாக மதீனத்து இமாம் என்றே முஹத்திஸீன்களால் புகழப்படுவர். ஹதீஸினுடைய துறையில ஹதீஸ் கலை நிபுணர்களுக்கு மத்தியில் இவர்களுடைய பட்டமே இமாமுல் மதீனா, மதீனாவினுடைய இமாம் என்பதாக போற்றப்படக்கூடிய இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி இன்று நாம் தெரியேற்கிறோம். மேலான பெரியவர்களே, யதார்த்தமாகவே இமாம்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அந்த கல்வி தேடலும் மனத சக்தியும் தான் இவ்வளவு பெரிய ஒரு மதுகபை அவர்கள் உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஒரு மனிதர் எந்த அளவிற்கு கல்வியை தேடுகிறாரோ, கல்வியை அவர் பெற்றுக் கொள்கிறாரோ, அதற்காக பல எஃபோர்ட் அவர் முயற்சிகளை கொடுக்கிறாரோ, அவர் பின்னால் ஏதேனும் ஒன்றை உருவாக்கியவராக கண்டுபிடித்தவராகத்தான் இருப்பார். அது நிதர்சனமாகவே பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அந்த வகையில இமாம்கள் நமக்கு அற்புதமான ஒரு மதுகபை, ஒரு நடந்து செல்லும் பாதையை, ஒரு பின்பற்றுவதற்கான வழியை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகளும் மிகப்பெரிய தியாகங்களும் பல. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மூதாதையர்கள் யமனை சார்ந்தவர்கள், யமன் நாட்டை சார்ந்தவர்கள். அதற்கு உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சியின் போது அவர்கள் மதீனாவில் குடிபெயர்ந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சியின் போது அந்த இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய முப்பாட்டனார் அவர் மதீனாவில் குடியமர்ந்தார். பிறகு அப்படியே காலங்கள் நகர்ந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 93 கிபி 711 அவர்கள் மதீனாவில் பிறந்தார்கள். பிறக்கிற போதே மதீனாவில் தான் பிறக்கிறார். மிகப்பெரிய ஒரு இமாம், மதீனத்து மண்ணின் மீது தீராத காதல் கொண்டிருந்தவர்கள், மதீனத்து அரசராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவர்கள். பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை மதீனாவை விட்டு வெளியே போகல. ஹஜ்ஜுடைய பயணத்தை தவிர, ஹஜ்ஜிக்காக போன பயணம் அது போய்த்தானே ஆகணும். மக்காவுக்கு போகணும், மினாவுக்கு, அரபாவுக்கு போகணும். ஹஜ்ஜுடைய பயணத்தை தவிர வேற எந்த பயணத்திற்கும் எந்த விதக்கும் அவங்க வெளியில போகல. அப்ப எப்படி கல்வியை தேடினார்கள்? மதீனாவிலேயே மிக பெரும் மேதைகள் இருந்தார். அந்த மேதைகளுக்கும் அவர்கள் கல்வி கற்றார்கள். யார் அந்த மேதைகள்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரதான மாணவராகிய அப்துர் ரஹ்மான் இப்னு ஹுர்முஸ் என்பவரிடம் கல்வியை தேடினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவராகிய இமாம் நாஃபி அவர்களிடம் கல்வியை தேடினார்கள். இமாம் ரபீஆ என்ற ஒரு மாமனிதர், அவரிடம் கல்வியை தேடினார்கள். பெரும் பெரும் நபர்களிடத்தில் ஹஜ்ரத் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கல்வியை தேடினார்கள். இவர்களுடைய தந்தை அனஸ் அவர் மிகப்பெரிய தாபிஈ, அவர் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய தாபிஈன்களில் பிரதானமான ஒரு நபராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் கல்வியை தேடி அந்த கல்வியில் அவர்கள் மிகப்பெரிய முதிர்ச்சியை அடைந்து, குறிப்பாக ஹதீஸினுடைய துறையில மிகப்பெரிய ஒரு பாண்டித்துவத்தை அடைந்தார்கள். கூடுதலாக மார்க்க சட்டம் சார்ந்த பத்துவாக்களை அவர்கள் மதீனாவில் கொடுத்து வந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு பழமொழியே இருந்துச்சு, வலா யுஃப்தா அஹது வ மாலிகுன் ஃபில் மதீனத். மதீனாவிலே மாலிக் இமாம் இருக்கிறவரை யாரும் பத்துவா கொடுக்க முடியாது. வலா யுஃப்தி அஹது வ மாலிகுன் ஃபில் மதீனா. இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் மதீனாவில் இருக்க யாரும் பத்துவா கொடுக்க முடியாது என்கிற மனோநிலை பரவி இருந்தது. அவ்வளவு பெரிய மாமேதியாக பத்துவாக்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு மஸ்ஜிது நபவியிலே ஹதீஸினுடைய பாட சபை அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஹதீஸ் பாடம் நடத்துகிற இடம் ஒன்று மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுலாவுக்கு அருகிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடாறு. அந்த இடத்தில் தான் உமர் இப்னு கத்தாபினுடைய ஆட்சியின் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை கூட்டமும் ஜட்ஜ்மெண்ட்டும் அங்கு வைத்து அவர்கள் கொடுத்தார்கள். அந்த இடம்தான் பின்னாளில் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பாட அறையாக இருந்தது.
அவருடைய பாடத்திலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆச்சரியம் பாருங்க, மைக்கில்லாத காலகட்டம், ஆனாலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸ் பாடத்தை கேட்பார்கள். பாடம், அந்த பாட அறை அவ்வளவு தூய்மையாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் சில கிளாஸ் ரூம்கள் நம்ம பார்க்கிறோம், ஒரு கிளாஸ் ரூமுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டியே இல்லாமல், தூய்மை, ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த பாட அறை மிக தூய்மையாக இருக்கும். இமாம் மாலிக் அவர்களும் புத்தாடை உடுத்துதான் தினம் வந்து பாடம் நடத்துவார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸினுடைய அந்த பாடத்தில் ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு வணிகர், ஒரு துணி வியாபாரி, டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரி ஒருவர், நீங்கள் நான் அனுப்புகிற ஆடையை அணிந்துதான் பாடம் நடத்த வேண்டும் என்று ஒரு வருஷத்திற்குண்டான ஆடைகளை அனுப்பி வைத்தார்கள். 365 ஜிப்பாக்கள் அல்லது 365 அபாக்கள் அதை அனுப்பி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆடையை அணிந்து வந்து கிளாஸ் நடத்துவார்கள். பின்னர் அதை கொடுத்து விடுவார்கள். சேமித்து வைக்கிறதுலாம் இல்லை. அந்த காலத்து யாருக்குமே தன்னுடைய பீரோவிலேயே சேமிக்கிற பழக்கம் இல்லை. அணிவார்கள், கொஞ்சம் நாள் கழித்து கொடுத்து விடுவார்கள். அவை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடை, தூய்மை, கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த திறமை எல்லாமே மக்கள் வியக்கும்படியாக இருந்துச்சு. அவருடைய மாணவர்களை கேட்டார், நீங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறீங்களா? இது வந்து இஸ்ராஃப் மாதிரி தெரியுது, வீண் விரை மாதிரி தெரியுது. அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒருவர் எனக்காக வாங்கி தருகிறார், நீங்கள் இதை போட்டு பாடம் நடத்துங்கள் என்று சொல்கிறார். அவருக்கு நன்மைக்கு சேர வேண்டும் என்று சொன்னால் நான் அதை உடுத்தி அதை நடத்தினால், அந்த ஆடையை உடுத்தி நடத்தினால்தானே பொருத்தம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடையை உடுத்தி வந்து நடத்தினார்கள். அதே போல பல இமாம்கள் தங்களுடைய வாழ்நாளில் மன்னர்கள் வழியாக பல கஷ்டங்களை பட்டது போல இவர்களும் ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். மதீனாவில் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவித்தார். யார்கிட்ட? இமாம் நாஃபி இடத்திலிருந்து. இமாம் நாஃபி வந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நேற்று சொன்னேன் இல்லையா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த ரிவாயத் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த தொடர்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தாபி, அவருக்கு மேல ஒரு சஹாபி, அதுக்கு மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபியை பத்தி நமக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, கிளீன் மேன். தாபியை பற்றியும் நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய திருப்தி உண்டு. என்னன்னா, பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள், வாழ்க்கையில் கரையற்றவர்கள், குறையற்றவர்கள், அவர்களிடத்திலிருந்து அறிவிக்கிறாங்க. அவர்களிடத்திலிருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு ஹதீஸ் ஒன்று அறிவிச்சாங்களாம். என்ன அப்படின்னா, நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் தலாக்கு விட்டால் தலாக்கு கூடாது அப்படின்னு ஒரு ஹதீஸ் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நிர்பந்திக்கப்பட்டு வற்புறுத்தப்பட்டு தலாக்கு விடப்பட்டால் அந்த தலாக்கு செல்லாது என்று ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். இதுக்கு விளக்கமும் தந்திருக்கிறார். இதுல அரசருக்கு நெருக்கமான ஒருத்தர் அரசத்தை போய் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நிர்பந்திக்கப்பட்டு எது செய்தாலும் அது செல்லாதுன்னு சொல்றாங்க. நீங்க கூட உங்களுடைய ஆட்சியை நிர்பந்திச்சுதான் நீங்க வந்து பையத் வாங்கியிருக்கீங்க மக்கள்கிட்ட. என்னை நீங்கள் மன்னராக தேர்ந்தெடுங்கள் என்று நிர்பந்தப்படுத்திதான் நீங்க மக்களை வந்து உங்களை அரசராக ஏற்க சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி தான் சொன்னாருன்னு சொல்லி ஒரு மாதிரி திருச்சி போட்டு விட்டு, பிறகு அவர் அதற்காக வேண்டி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் வைத்து கசையடி கொடுத்ததாக ஒரு வரலாற்று பதிவு. இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையில சட்டத்தை சொல்வதற்கு, ஹதீஸை சொல்வதற்கு பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அதனால தான் வந்து கசப்பாக இருப்பினும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஒரு பழமொழி. அப்ப கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லி இமாம்கள் பட்ட கஷ்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம், அதை நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளமான. ஃபிக்ஹ் சட்ட அடிப்படையில் நல்ல கவனிக்க, ஃபிக்ஹ் சட்டத்தின் அடிப்படையில் முதலில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல் என்பது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி நூல் தான். அது என்ன கிதாப்? அது முஅத்தா இமாம் மாலிக், முஅத்தா மாலிக் என்கிற கிதாப். அந்த கிதாபு ஃபிக்ஹினுடைய அந்த சட்டங்களின் அடிப்படையில், உதாரணமாக தஹாரத் பரிசுத்தம், பிறகு தொழுகை, பிறகு நோன்பு என்கிற இந்த அகவரிசைப்படி தொடங்கப்பட்ட அந்த கிதாப் என்பது இந்த முஅத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கிதாப். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அந்த மதீனத்து மண்ணின் மீது மிகப்பெரிய அன்பும் காதலும் கொண்டிருந்தார்கள். எந்த விஷயத்தையுமே ஆதாரம் என்று பேச மாட்டார்கள். ஏதேனும் ஒரு ஆதாரம் இருந்தால்தான் அந்த ஹதீஸை சொல்வார்கள், அந்த சட்டத்தை சொல்வார்கள். இல்லை என்றால்
எனக்கு தெரியவில்லை என்று சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாம் ஆலிம்களும் சரி, விஷயதாரிகளும் சரி, இதெல்லாம் பாடமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சா சொல்ல, தெரியலை என்றால் எனக்கு தெரியல. ஏன் தெரியவில்லை என்று சொல்வதும் கூட ஒரு கல்வியினுடைய ஒரு பகுதி தான். யாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவர். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தும் அறிவித்து கொடுக்கப்பட்டவர்கள். மற்ற எல்லோருக்குமே பலது தெரியும், சிலது தெரியாது. சில பேருக்கு கொஞ்சம் தான் தெரியும், நிறைய தெரியாது. அப்படின்னு சொல்லும் போது ஒரு மசாயிலே ஒரு சட்டத்தை கேட்கிறோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற பாடம், தெரியவில்லை என்று சொன்னால் தெரியல என்று சொல்வது இல்மினுடைய ஒரு பகுதி. அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆதாரத்தோடு தான் எந்த பதிலும் எந்த பத்துவாவும் கொடுப்பார்கள். ஆதாரம் எதுவும் இல்லாத பட்சத்தில் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார்களா? இவர்களை பற்றி இவர்கள் காலத்தில் வாழ்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார் இல்லையா, அதாவது ஏஜ் பிரகாரம் இமாம் மாலிக் அவர்கள் இரண்டாவது, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிக்கு அடுத்து. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 80ல பிறந்தாங்க, இவங்க ஹிஜ்ரி 93ல பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 13-15 வயசு வித்தியாசம். அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹிவுடைய அந்த கல்வி ஆற்றல், ஹதீஸினுடைய அறிவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை கவனிச்சு இமாமுல் ஆலம் சொன்னார்களா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களா, அல்லாஹ்வுடைய ரசூலின் சொல் என்னும் செயலை இமாம் மாலிக் இப்னு அனஸை விட மனனம் செய்தவர் யார் இருக்க முடியும் என்று சொன்னார்களா? இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி விட ஹதீஸுகளை, நாயகத்தினுடைய சொல் செயல்களை மனனம் செய்தவர் யார் இருக்க முடியும் என்று சொன்னார்களா? அவ்வளவு ஒரு ஹதீஸுடைய துறையில ஈடுபாடு, மிகப்பெரிய கல்வி ஞானி, மார்க்க சட்டங்களை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். இன்னைக்கு மாலிகி மதுஹப் என்பதும் பிரதானமாக பல்வேறு நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஹிஜ்ரி 179, கிபி 795 ரபியுல் அவ்வல் பிறை 10 நாயகத்தின் மீது கொண்ட காதலால், நாயகம் உறங்கக்கூடிய அந்த மண்ணின் மீது கொண்ட காதலால் அங்கேயே மரணித்தார்கள். கரெக்டாக அந்த ரபியுல் அவ்வல் பிறையிலேயே மரணிக்கிறார். ஒரு விஷயத்தின் மீது நமக்கு எந்த அளவுக்கு பிரியம் இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹ் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவோம். மயிலாடுதுறையில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால உமர் காதிரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பெரிய ஆலிம், காயல் பண்ணதுக்காக. அவங்க நாயகத்தின் மீது ஒரு தனிப்பெரும் ஒரு பாசமும் பிரியமும் கொண்டிருப்பாங்க. மீலாது விழாக்களுக்கு எல்லாம் அவங்க பயானுக்கு போவாங்க. சில இடங்களுக்கு அவங்களா போய் வாலண்டியா நாயகத்தை பத்தி 4 வார்த்தை சொல்லுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பற்றி பேசுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும்ல, அது நம்ம அழைச்சுதான் போகணுமா, நானே போய் பேசுவேன்னு சொல்லி பேசுவாங்க. பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு செய்த பாக்கியம் என்ன தெரியுமா? அவங்க இங்க மயிலாடுதுறையிலேயே தங்கியிருந்தாங்க. கரெக்டாக ரபியுல் அவ்வல் பிறை 12 ராத்திரி ஒரு இடத்துல பயான் செஞ்சுட்டு வந்தாங்க. மறுநாள் சுபுகளை பார்த்தாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நபியின் மீது நாம் எவ்வளவு அன்பு பாசமும் கொள்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தையும் மௌத்தையும் கூட அதன் அடிப்படையில் ஆக்கி தருவான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மிகச் சரியாக ரபியுல் அவ்வல் பிறை 10 மதீனாவிலே வஃபாத்தாகி ஜன்னத்துல் பகீயில் அழைக்கப்பட்டார். இது இமாம்களுடைய வரலாறு. நமக்கு எதுக்காக சொல்லப்படுதுன்னா, ஒன்னும் அவர்களால் தொகுத்து தரப்பட்ட சட்டங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அவர்கள் மீது மரியாதை கண்ணை நாம் ஒருபோதும் இறக்கிவிடாமல் ஏற்றமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இமாம்களின் சேவைகளை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்த அந்த தக்வாவுடைய வாழ்க்கை நமக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.